ஹாய் எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சளி இருமல் வந்துட்டு பிடிச்சிட்ருக்கு. ஒரு வாரமாக ட்ராப்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். திரும்பவும் வந்துட்டு ரீசெக்கப் போடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். போனோம். ஒரு 2 பேர் எங்களுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சீட்டு போட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டாங்க. பிரஜனுக்கு வந்து 1 வயசு ஆகும்போது மாந்தம் தட்டுச்சு. அப்போ போனோம் இவர்கிட்ட. அவர் கொஞ்சம் கைராசியாக இருக்கார். அதனால் அவர்கிட்டயே நாங்கள் இப்போ பாப்பாவையும் கூப்பிட்டு போய் காமிக்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் அஜந்தா சிக்னல் இருக்குல்ல, அதிலேருந்து கொஞ்சம் அந்த ஈஸ்வரன் கோயில் ரோடு போகும்ல, அந்த இடத்துல இருக்குது இவருடைய கிளினிக்கு. நல்லா சூப்பராக பார்க்குறாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போகும்போதே நிறைய பேர் வெளியிலேருந்துலாம் வந்திருக்காங்க. கடலூர், விழுப்புரம் சைட்லேருந்துலாம். எங்களுக்குமே இவர் நல்லா வந்துட்டு கைராசியான டாக்டராக ஆகிட்டார். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்துக்கின்னு மெடிசன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நியூ பார்ன் போகலான்னு சொல்லிட்டு நியூ பார்ன் போயிருந்தோம். நியூ பார்ன் எதுக்குன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு. குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்குமே எடுக்கலாம்னு நினச்சோம். இப்போ தானே தீபாவளிக்கு எடுத்தோம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணுடைய குழந்தைக்கு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியெலாம் கூப்பிட்டு போகிறதுனால செப்பல் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஸ்பூனு, தம்பிக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டரு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம். யாராவது வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நியூ பார்னுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னா அங்கே போகலாம். அங்கேயே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி பைக்கு, காரு, ஸ்கூட்டரு இதெல்லாமே இருந்துச்சு. எங்கள் தம்பிக்கு நாங்கள் கேட்டோம் வேணுமாடாங்க. அவன் இது வரைக்கும் வேணும்னு சொல்லலை. இப்போ வரைக்கும் அவருக்கு அது மேலெலாம் ஆசை வரலை. ஆசை வரும்போது பார்க்கும் கேட்குறான்னு நான். அப்புறம் அழகழகாக தொட்டில்லாம் கூட இருந்துச்சு. இந்த உடன் தொட்டில் கூட நான் பாப்பாவுக்கு வாங்கலாம்னு நினச்சேன். சரி வேணாம், கொஞ்சம் நாளைக்கு தான் படுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை தேத்திட்டு வாங்கலை. நிறைய பேர் வந்து அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு ஃபேன் ஒன்று, அதை கையாலே ப்ரெஸ் பண்ணி அதில் காற்று வர்றது. அதை வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறோம். பேபி கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருக்குன்னா இந்த ஃபேன் யூஸ் பண்ணலாம். பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகவும் நல்லாயிருக்கு. வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கின பொருள் எல்லாமே கடைசியாக நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்.